அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஎஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லாட்டரி பரிசு விழுந்த ஜாதகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாதகத்தை யார் பார்த்துருக்காங்க அப்படின்னா, மறைந்த கரூர் சுப்பிரமணியம் ஐயா பார்த்த ஜாதகம் தான் இந்த ஜாதகம். இதில் அவர் இவ்வளவு தான் குறிப்பே கொடுத்துருந்துருக்காரு. சரிங்களா? ஸோ ஏன்னா எல்லா கிரகமும் போட்டால் குழப்பமாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த கிரகங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காரு. பாருங்கள், கடக லக்னம், லக்னத்திலே 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி, அதாவது 5 10க்கு உரியவர் செவ்வாய், அவரும் 2ஆம் அதிபதியும் லக்னத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் 6 7 8 9க்கான அதிபதி குரு சனி, இவங்க 2 பேருடைய பார்வையும் லக்னத்துக்கு விழுகுது. இவங்களும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு நீசபங்க ராஜயோகமும் இதில் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், 2 5 8 11, பொதுவாகவே இது எல்லா ஜாதகத்துலேயுமே பணஸ்தானம், பணபரஸ்தானம்னு சொல்லுவாங்க. 5ங்கிறது அதிர்ஷ்டம் யோகம், 9 லாட்டரி, 8ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகம், 2ங்கிறது வருமானம். சரிங்களா? இதுக்கு எல்லாம் குரு பார்வை இருந்துச்சுன்னா ஒரு ஜாதகத்தில் கண்டிப்பாக லாட்டரி யோகம் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது 2 5 8 9 அதிபதிகளுடைய சேர்க்கை அல்லது தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லாட்டரி அல்லது லாட்டரி போன்ற யோகம் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு மேசம் ராசி லக்னம் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. 2 5 8 9 அதிபதிகள் யார் அப்படின்னா சுக்கிரன், சூரியன், செவ்வாய், சனி. இவங்களோட சேர்ந்து குரு பார்வை இல்லை குரு இணைவு இருந்துச்சுன்னா 1000% லாட்டரி போன்ற யோகம் கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? அதாவது பல வகையான விஷயங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொன்றா நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? சரி, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.